நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் இப்போலாம் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறாங்க, கத்தி வச்சு போடுறது, கோர்ட்டில் ஏறி போய் நின்று எங்கள் அண்ணன் தான் மாசுன்றது. அப்புறம் வந்து இன்னொரு வீடியோ ஒருத்தந்த பார்த்தேன் ரீசெண்டாக. எங்கள் அண்ணன் வந்து அடித்தா ஒரு ஊரே இருக்காதான், அந்த ஊருக்குள்ளே போய் இவர் நின்னாருன்னா செதற விட்டு பதற விட்டுருவானுங்களாம். வீட்டில் போனால் ஒரு வேலை சோத்துக்கு வழி இல்லை நாய்ங்களுக்கு, கோர்ட்டுக்கு போனால் அவங்ககிட்ட பிச்சை எடுத்து காசு செலவு பண்ணுறது. ஆனால் இவனோட ஸ்டேட்டஸ் மட்டும் பாருங்கள், கத்தி வச்சு போடுறது, அப்படியே மாசாவை இது பண்ணுறது. எவனா ஒருத்தங்கிட்ட வண்டியை கடன் வாங்கி வந்துடுது, வண்டியை கடன் வாங்கி வந்து 2 ரவுண்டு ஓட்டி நம்ம தான் ஏரியாலே பெரிய ரவுடி. எங்கள் அண்ணன் வந்து டே உங்கள் அண்ணனே ஜெட்டியோட உட்கார போலீஸ்காரங்க அடிப்பாங்கடா, நாளைக்கு உங்கள் அண்ணனே காப்பாற்ற முடியாது. இதுதான் உண்மையே. தயவு செய்து இளைஞர்கள் எல்லாருமே சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை பார்த்து இன்னைக்கு ஓட்டு போகிற வரைக்கும் போயிட்டோம், நாளைக்கு அண்ணனுக்காக போய் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிடாரு. ஓட்டு போகிறதுனா அடுத்த 5 வருஷம் மாற்றி போட்டுக்கலாம். ஆனால் கேஸு, கொலை கேஸு, திருட்டு கேஸுன்னு வாங்கிட்டீங்க, அடுத்த 20 வருஷத்துக்கு உன்னோட பட்டம் கொலகார பட்டமாவோ இல்லை திருட பட்டமாக தான் இருக்கும். அண்ணன் பேச்செல்லாம் கேட்காத, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பேச்சை கேளுங்க, கூட இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு கெத்து மாசம்லாம் சுத்தாத, படி, ஒழுங்காக வேலைக்கு போங்க. இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த டைமில் ஆள் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயத்தை நல்லதும் பார்க்குறீங்க, கெட்டதும் பார்க்குறீங்க. நல்லதை எடுத்துக்க, கெட்டதை தூக்கி விசிறி எடுத்து போய் வேலையை பாருங்கள்.